நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. யாரும் கூட்டு உடச்சு மொத்த நாங்க எடுத்துட்டு போயிட்டேன். என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நாங்க 6 மணி எங்க அப்பா ஆடு மேய்ச்சிட்டு வந்து பார்க்கவும் அது ஒரு நாக்கையும் கூட இல்லை சொல்லிட்டு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அக்காது ஓடாவிட்டு எஃப்ஐஆர் காப்பி கூட போடாம 28ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் காப்பி போட்டு கொடுத்தாங்க. நான் எல்லா விதத்துலயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கேஸ் எந்த இடத்துல எதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க. போச்சு எங்க நாங்க போச்சு. காஷ்மீர் எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் சிஆர்பிஎஃப் பெண் ஒருவர் கதறி அழும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது. என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். போச்சு எங்க நாங்க போச்சு. வேலூர் மாவட்டம் பொன்னை அடுத்த நாராயணபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 30 வயதான கலாவதி. இவர் MBA படித்துவிட்டு தற்போது ஜம்மு காஷ்மீரில் சிஆர்பிஎஃப் வீராங்கனையாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இவரது வீட்டில் கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி அவருடைய தாய் தந்தை இருவரும் வீட்டினை பூட்டிவிட்டு கால்நடை மேய்ச்சலுக்காக வெளியே சென்றுள்ளனர். பின்னர் மேய்ச்சலை முடித்துவிட்டு மாலை திரும்பிய இருவரும் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு கதவுகள் திறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அதைத் தொடர்ந்து பதறி போய் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது வீட்டின் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 22 சவரன் நகை மற்றும் 50,000 பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. அதையடுத்து திருட்டு சம்பவம் குறித்து அன்று இரவே கலாவதியின் பெற்றோர் பொன்னை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் புகாரை பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தி வந்த போலீசார் ஜூன் மாதம் 28ஆம் தேதிதான் எஃப்ஐஆர் போட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கொள்ளை நடந்து 1 மாதத்திற்கு மேலாகியும் குற்றவாளியை பிடிக்க எந்தவித நடவடிக்கையும் போலீசார் எடுக்கவில்லை என கூறி ஜம்மு காஷ்மீர் ராம்பன் பகுதியில் நாட்டின் எல்லையில் இருந்து சிஆர்பிஎஃப் வீராங்கனை கலாவதி கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டு தனது வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் சிஆர்பிஎஃப்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஜம்மு காஷ்மீர்ல. என் ஊர் பொண்ணு பக்கத்துல நாராயணபுரம் கிராமம். எங்க வீட்டுல நானு, எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க அம்மா 24ஆம் தேதி சாயங்காலம் 3:30 மணிக்கு மாடு மேய்க்க போகும்போது யாரும் கூட்டு உடச்சு மொத்த நாங்க எடுத்துட்டு போயிட்டேன். என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நாங்க 5:30 மணிக்கு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது மொத்த பூட்டு உடச்சிட்டு சாமான்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க நாங்க எல்லாத்தையும். 6 மணி எங்க அப்பா ஆடு மேய்ச்சிட்டு வந்து பார்க்கவும் அது ஒரு நாக்கையும் கூட இல்லை சொல்லிட்டு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அக்காது ஓடாவிட்டு எங்க அண்ணன் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது வந்துட்டு பார்த்து கேட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜூன் மாதம் 24ஆம் தேதி நைட்டு. மறுநாள் 25ஆம் தேதி சிஎம் பந்தோபஸ்து சொல்லிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை. 12:30 மணிக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்காரங்கெல்லாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு போனாங்க. எஃப்ஐஆர் காப்பி கூட போடாம 28ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் காப்பி போட்டு கொடுத்தாங்க. நான் எல்லா விதத்துலயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கேஸ் எந்த இடத்துல எதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க. தன்னுடைய திருமணத்திற்கு வைத்திருந்த நகைகளை வீட்டில் புகுந்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்த சம்பவத்தில் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி ஜம்மு காஷ்மீரில் இருந்து கதறி அழுது வீடியோ வெளியிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது. சிஆர்பிஎஃப் வீராங்கனை கலாவதி ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர். சில மாதங்களுக்கு முன்புதான் இவருக்கு 2வது திருமணம் செய்து வைக்க அவரின் குடும்பத்தார் வரன் பார்த்து கொண்டிருந்தனர். இதையடுத்து திருமணத்திற்கு மாப்பிள்ளையும் அமைந்த நிலையில் அடுத்த மாதம் திருமணம் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் 2வது திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த 22 சவரன் நகை மற்றும் பணம் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டதால்
வேதனையுடன் கலாவதி கதறி அழுது வீடியோ வெளியிட்டுள்ளார். மேலும் புகாரை போலீசார் ஏற்க மறுப்பதாகவும், நான் எல்லா விதத்திலும் முயற்சி செய்தும் முடியல, என்னோட நகை பணம் எல்லாம் போச்சே என தலையில் கை வைத்து அழுத காட்சி சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது. எங்க வீட்டுல யாருக்கும் எந்த பண்ண முடியாம நிக்கிறாங்க. என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச மொத்தம் நான் 22 சவரன் நகையை பட்டு புடவை காசு 50,000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இல்லையே. போச்சு எங்க நாங்க எல்லாமே போச்சு. குடும்பத்தை விட்டு நாட்டின் பாதுகாப்பிற்காக எல்லையில் இருந்து பாடுபடும் ராணுவ வீராங்கனையின் வீட்டில் கொள்ளை போயிருப்பது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தி உள்ளது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.